ஆ, வணக்கம் சார். விசாலாட்சி அம்மையார் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு அவர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக திகழ்ந்தார், அவர் பற்றி நீங்கள் சொல்ல விரும்புவது? பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் திராவிட பாரம்பரிய இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி உருவாக்கப்பட்ட போது அதில் முக்கிய பங்கு வகித்தவர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். அந்த நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் அவர்களின் துணைவியார் விசாலாட்சி அம்மையார் இயக்க வளர்ச்சிக்கு திரு நாவலர் அவர்களுடன் இருந்து பல்வேறு அரிய பணிகளை செய்திருக்கிறார்கள். திராவிட இயக்க தலைவர்கள் நாவலரின் வீட்டில் சந்தித்து அளவலாவிய போதெல்லாம் உறுதுணையாக விருந்தோம்பலில் அவர்களையெல்லாம் மிகவும் வரவேற்று அந்த அம்மையார் எல்லாருடைய உள்ளத்திலும் நீங்க இடம்பெற்றிருந்தார். எப்படி அண்ணா அவர்களுக்கு மிக நெருங்கிய குடும்பமாக அந்த குடும்பம் இருந்ததோ அதை போலவே விசாலாட்சி அம்மையார் அவர்களும் அவர் குடும்பமும் நாவலரும் பொன்மனச்செல்வ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் இரண்டர கலந்து இயக்க வளர்ச்சிக்கு மிகவும் அருமையான முறையிலே பாடுபட்டார்கள். அதிலே நாவலர் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக நாவலரோடு இணைந்து செயல்பட்டார். நாவலருடைய மறைவுக்கு பின்னால் பொன்மனச்செல்வி புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரவணைப்பில் அம்மா மீது அளப்பரிய பற்றை வைத்து இயக்க வளர்ச்சிக்கு எண்ணற்ற பணிகளை செய்தார்கள். பொதுக்கூட்டங்களில் பேசுவது, அதை போலவே ஆக்கப்பணிகளில் ஈடுபடுவது என்று பெரிய ஊக்குவிப்பாக இயக்க வளர்ச்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டார்கள். வயதான காலத்திலும் கூட ஒரு சிறிதும் ஓய்வெடுக்காமல் பட்டி தொட்டியெல்லாம் எங்கெங்கு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்று இயக்கத்தினுடைய பெருமைகளை சாதனைகளை பற்றி பேசி அம்மாவினுடைய அரிய குணங்களை பற்றி பேசி இயக்க வளர்ச்சிக்கு எண்ணற்ற பணிகளை அம்மா அவர்கள் மேற்கொண்டார்கள். அம்மாவினுடைய திராவிட இயக்க வரலாற்றிலே அவர்கள் ஆற்றிய பங்கு பெரும் பங்கு என்பதை நாடு மறக்காது. அம்மாவினுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன்.